நான் இப்ப இருக்கிறது தஞ்சாவூர்ல சட்டுப்புட்டு சமையல்ல இன்னைக்கு சூப்பர் ஃபாஸ்டா ஒரு டிஷ் நம்மளுக்காக செஞ்சு கொடுக்க போறாங்க. அவங்க யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர்? என் பேர் வீலதா. வீலதா. சோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு. அப்போ இந்த கூட்டாஞ்சோறுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, தேங்காய் துருவல், கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, தனியா, மிளகாத்தூள், ஜீரகம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மசாலா பொடி, தக்காளி, உளுந்தம்பருப்பு, கடுகு, புளிக்கரைசல், உப்பு, எண்ணெய். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த குக்கரை வைக்கணும் அடுப்பில். ஓகே. குக்கர் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி துவரம்பருப்பு போடணும். ஓகே, செஞ்சிடுங்க. சரி, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வேணும்? துவரம்பருப்பு, நெக்ஸ்ட் அரிசி, அடுத்தது எல்லா காயும், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய் விழுது. ஸோ பச்சை மிளகாய் விழுதுன்னா இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கான்? சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். ஓகே. ஸோ நல்லா அடிச்சிடணும். நல்லா அரைச்சிடணும் மிக்சியில். தேங்காய் துருவல், உப்பு, இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, மசாலா பவுடர். இந்த மசாலா பவுடரில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? தனியா, கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி போட்டுட்டோம். ஓகே. என்ன ஸோ ஃபுல்லாகவே போட்டுருணும். ஃபுல்லாக புளி கரைச்சி. அதுக்கப்புறம் கலரி விட்டு மூடி வச்சிருங்க. ஓகே. ஸோ எல்லாம் ஒன்றா போட்டு உப்பும் போட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சு. ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரம் ஆண்டி வேக வைக்கணும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம். ஓகே. ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் என்ன ஆண்டி? ஆயில் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகாத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி போட்டுறேன். ஸோ தாளிச்சு வேக வச்ச சாதத்தில் போட்டு கொத்தமல்லி தலையை தூவிடும். சரி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோட சின்ன ரீகேப். கூட்டாஞ்சோறு செய்ய ஃபர்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் குக்கர் வச்சுட்டு தண்ணீர் ஊற்றிடணும். தண்ணீர் ஊற்றினதுக்கப்புறம் ஊற வச்ச துவரம் பருப்பு, அரிசி, வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம் அரைத்த பேஸ்ட், தேங்காய் துருவல், உப்பு, கொத்தமல்லி தழை, அப்புறம் மசாலா பவுடர், ஜீரகம், மிளகாய் வத்தல், தனியா, இது மூணும் வறுத்து அரைச்சி வச்சதான் இந்த மசாலா பவுடர். புளி கரைசல், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வெயிட் போட்டு அதை வேக விடுங்க. இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாதம் வெந்தோடனே தாளித்து வச்ச இந்த விழுதை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. சாப்பிட்டு பார்க்கணுமா? பார்க்கலாம். கூட்டாஞ்சோறு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு ஆண்டி.
லைக் எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எங்களுக்காக இந்த ஒரு அழகான ஒரு கூட்டாஞ்சோறு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்.